செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மேற்கு மண்டல பொறுப்பாளராக கொடுத்து 35 தொகுதிகள். கரூரில் ஆரம்பித்து நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை அண்டு ஊட்டி 35 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூரில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜி இறங்கி ஒவ்வொருத்தராக ஒன்றிய செயலாளர் ஆரம்பித்து நகர செயலாளர், பேர் கழக தலைவர்லேருந்து எல்லாத்தையும் வர சொல்லி பேசி ஏதாவது என்கிட்ட நேராக பேசு அப்படின்னு சொல்ல கேட்டு ஆரம்பிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக திமுக அப்படி எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்குது. இது அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். 10 தொகுதியில் ஒரு தொகுதி 9+1 பிஜேபி, வானதி சீனிவாசன். இந்த முறை அண்ணாமலை அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய செயல்பாடு, பேச்சு பார்த்து தான் வேலுமணி சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டத்திலே பேசுகிறேன். கோயம்புத்தூர் வேலுமணி கோட்டை, எடப்பாடியார் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு சம்மட்டியோடு வந்துட்டு இருக்காரு அடித்து உடைக்கிறதுக்கு. அதனால் அலட்சியமாக இருந்தோம்னா கோட்டை விழுந்துடும் இந்த கோட்டையில். வேலுமணியை வெளிப்படையாக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிறேன். தொண்டாமுத்தூரை காப்பாற்றிக்கிட்டா போதுங்கிற நிலைமை வேலுமணிக்கு வந்துடும். ஒரு காலத்தில் 10 தொகுதியும் பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ என்ன செய்ய போகிறாரு, என்ன நான் காப்பாற்றிட்டா போதும் தலைவா, நீ எவனோ எக்கடக்கட்டு போங்கிற நிலைமையை செந்தில் பாலாஜி உருவாக்கிடுவார். அதுதான் ஒரு தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகம் February 1 இருந்து தமிழகத்தை தனிக்குழியை விடமாட்டேன் அப்படின்ற பெயரில் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் கூட அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எஸ்ஐஆராக இருக்கட்டும், எண்ணற்ற விஷயங்களில் களத்தில் தான் இருக்குது திமுக. என்ன நல்லது கெட்டதுனாலும் முதல்ல நிற்கிறது திமுக தான் அப்படின்ற ஒரு இமேஜை களத்தில் அவங்க தொடர்ந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ கொங்குல குறிப்பாக கோவை எஸ்பி வேலுமணி, அஇஅதிமுக, பாஜக இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இருப்பாக இருக்கக்கூடிய கொங்குல இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னையாக வரக்கூடிய நம்ம செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ரொம்பவே ஒரு வியக்க வைக்கக்கூடிய செயல்களாக நம்ம பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் அந்த மேற்கு மண்டலம் குறிப்பாக 35 தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த தொகுதிகளை பொறுப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியது. தன்னுடைய அந்த செயல்பாடுகளை அவர் துவங்கிவிட்டார். ஃபீல்டு ஒர்க்குக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா அந்த கோவையில பல முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதா நம்ம தகவலை பார்க்குறோம். ஸோ லேட்டஸ்டா என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கப்படுது, இந்த முறை 10ல் எவ்வளவு ஜெயிப்பாங்கங்கிற அளவுக்கு திமுக ரொம்பவே மும்முரம் காட்டுறாங்க போலே. இல்லை, அவர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மேற்கு மண்டல பொறுப்பாளராக கொடுத்து 35 தொகுதிகள். கரூரில் ஆரம்பித்து நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை அண்டு ஊட்டி 35 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 35 தொகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 தொகுதிகள், மீதி 20 தொகுதிகளுக்கு மேலே எல்லாமே ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கே பிஜேபி ப்ளஸ்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தொகுதிகள், ஒரு 20 தொகுதிகள், அதனால மாற்றம் கிடையாது. ஒரு 15 தொகுதிகள் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். அவங்க திமுக ஒரு சாலிடாக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாது. மற்றபடி இது 20 தொகுதிகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதிகள். அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூரில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அங்கே டூர் போயிட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா அறிவாலயம் இருக்குது, மற்ற எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கலைஞர் அறிவாலயம் இருக்குது. அது எல்லாமே திமுகவுடைய அலுவலகங்கள். கோயம்புத்தூரில் இன்னும் ஒன்று கூட இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அறிவாலயம்ங்கிறதும் திமுக ஆஃபீஸ் கிடையாதுங்க பெருசாக. அதுதான் நிலைப்பாடு. நேற்று வரைக்கும் திமுகவுடைய நிலை அங்கே தான். கோயம்புத்தூரில் வேலுமணி எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தார். அப்படி தான் சொல்லணும். நம்ம வெற்றிங்கிறதோட அவங்க இப்போ சரண்டர் ஆகி வேலுமணியோட எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓட்டினதோட விளைவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடமாக அப்படியே ஓடிடுச்சு. திமுகவுக்கு ஒரு மைனஸாகவே போயிடுச்சு. இதை உள்ளே இறங்கி இப்போ செந்தில் பாலாஜி ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கிட்டே உள்ளே வர்றார். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காரு, 10 தொகுதியிலையும் ஒரு ஆஃபீஸ் போடுங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது ஏடிஎம்கேக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே 10 தொகுதியும் 10 எம்எல்ஏவும் ஏடிஎம்கே ஆஃபீஸஸ். ஒருத்தர் பிஜேபி, வானதி.
நம்மளுக்கு போய் உட்காந்து பேசுறது கூட ஒரு ஆஃபீஸ் இல்ல. உங்கள நிர்வாகிகள் கலந்து அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்ணியிருக்காரு, 10 தொகுதியிலயும் ஆஃபீஸ் போட்டிருந்தாரு. ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அந்த 10 தொகுதிக்கான ஆஃபீஸ் எல்லாமே என்ன சொல்ட்டாரு, எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது எல்லாமே தேர்தல் அலுவலகமா மாத்துங்க. காரணம் என்னன்னா வந்து உட்காரணும், நிர்வாகிகள் பார்க்கணும், பேசணும். ஒரு அமைப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில எப்படிங்க ஜெயிக்க முடியும் முதல்ல அப்படின்னு சொல்லி இறங்கி நேத்து வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகள்ல அலுவலகம் திறக்கப்பட்டு விட்டது. பொள்ளாச்சிலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3, 4 முறையா அதிமுக தான் ஜெயிச்சுட்டு இருக்கு பொள்ளாச்சியில. பட் நேத்து நல்ல பெரிய எழுச்சி திமுகல. காரணம்னா இதுவரைக்கும் போய் எல்லாத்தையும் இறங்கி பேசக்கூடிய ஆட்கள் திமுகல இல்லாத ஒரு சூழ்நிலையா போயிடுச்சு. இப்ப செந்தில் பாலாஜி இறங்கி ஒவ்வொருத்தரா ஒன்றிய செயலாளர்ல ஆரம்பிச்சு நகர செயலாளர், கழக தலைவர்லேருந்து எல்லாத்தையும் வர சொல்லி பேசி, ஏதாவது என்கிட்ட நேரா பேசு அப்படின்னு சொல்ல கேட்டு ஆரம்பிச்சோம்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா திமுக வந்து அப்படியே எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்குது. இது அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அதுலலாம் மாற்றம் இல்ல. என்ன காரணம் இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா, இப்போது 10 தொகுதியில ஒரு தொகுதி 9+1 ஒண்ணு பிஜேபி, வானதி சீனிவாசன். இந்த முறை அண்ணாமலை அங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிங்காநல்லூர் அல்லது சூலூர் ஏதோ ஒரு இடத்துல அண்ணாமலை நிக்க போறாரு அப்படின்னு 3 தொகுதி கேட்குறாங்க பிஜேபி. 10ல 3 கேட்குறாங்க. பட் கண்டிப்பா 2வது நிக்கும். 2ல 1 அண்ணாமலைக்கு வாய்ப்பு அதிகம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது பெரிய பிரஷர் இருக்கும் திமுகக்கு. குறிப்பா செந்தில் பாலாஜிக்கும் பிரஷர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதனாலயே இறங்கி இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. பண்ணி எல்லாத்தையும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் அவருடைய செயல்பாடு, பேச்சு பார்த்து தான் வேலுமணி சமீபத்தில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டத்திலே பேசினார். இது வந்து கோயம்புத்தூர் வந்து வேலுமணி கோட்டை, எடப்பாடியார் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒருத்தர் சம்மட்டியோட வந்துட்டு இருக்காரு அடிச்சு உடைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதனால அலட்சியமா இருந்தோம்னா கோட்டை விழுந்துரும் இந்த கோட்டையில அப்படின்னு வேலுமணிலேருந்து வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது. ஒரு பயத்தை அவரே வேலுமணியே வெளிப்படையா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுறாரு. அப்ப ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தமா இல்லையா? சம்மட்டியோட ஒருத்தர் வந்து அடிக்கிறாரு, உடைக்க போறாரு, உடைக்கிறதுக்கு இறங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றப்பயே ஒரு பயம் வருது. ஸோ அவங்க இறங்கி ஒர்க் பண்றாரு. இப்போ எல்லாத்துக்குமே அதாவது அந்த 10 தொகுதிகளுக்கு மட்டும் இல்லை, மீதி இருக்கிற 25 தொகுதிகளையும் கூட்டு நிர்வாகிகளுக்கு ஒரு ஆஃபீஸ் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே போனாலும் பட் நாமக்கல்ல இருக்கு. அதாவது மாவட்ட அலுவலகம் இருக்கு. கோயம்புத்தூர்ல மட்டும்தான் மாவட்ட அலுவலகம் இல்லை. திருப்பூர்ல இருக்கு, நாமக்கல்ல இருக்கு, ஈரோடுல இருக்கு, புரியுதுங்களா? கரூர்ல இருக்கு, ஊட்டிலையும் இருக்கு. கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாரு, தொகுதி எல்லாத்துக்கும் பண்ணுங்க. அது இல்லாத ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு அலுவலகம் போடுங்க அப்படின்னு தனக்கு ஒதுக்கப்பட்ட 35 தொகுதிகளுடைய நிர்வாகிகளுக்கும் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி. ஆமா. சார் இப்போ இந்த அலுவலகம் போடுறாங்க. இப்போ அந்த மக்களை வந்து டைரக்டா வந்து கனெக்ட் பண்றதுக்கு, அவங்களுடைய குறை நிறைகளை வந்து கேட்டு அறிவதற்கு, மக்களோட மக்களா இருப்பதற்கு, இப்போ இந்த ஒரு பெரிய கேப்பே இருந்திருக்குன்னு சொல்லி இப்ப நீங்க இப்போ இவ்வளோ காலம் நீங்க வரலாற்றிலே வந்து கோவில்ல கலைஞர் அறிவாலயம் இல்லாம இருந்திருக்கு. இப்போ ஆமா. எப்படி அத வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க? மக்களுக்கும் அந்த திமுகவுக்கும் மத்தியில இருந்த அந்த கேப்ப. இல்ல இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது இன்னும் தொடர்ந்து ஏன்னா என்னை பொறுத்தவரை இப்ப சமீபமா நான் பார்க்குறேன். ஒரு மாசமா பார்க்குறேன். கிட்டத்தட்ட 4, 5 மணி நேரம் தான் ரெஸ்ட். நேத்து கோயம்புத்தூர்ல வரிசையா ஃபங்ஷனுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு காலையில 7:30 மணிக்கு போனவரு நேத்து நைட்டு ஃபுல்லா ஃபங்ஷன முடிச்சுட்டு 3 அலுவலகங்கள் திறப்பெல்லாம் முடிச்சுட்டு கரூர் போயிட்டாரு. இன்னைக்கு காலையில 7 மணிக்கே கிளம்பி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. புரியுதுங்களா? ஸோ நீங்க கிட்டத்தட்ட அவர் என்ன நினைக்கிறாரு, 20, 22 மணி நேரம் ஒர்க் பண்ற அளவுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தூக்கம் எல்லாமே டிராவல்ல தான். தேவையில்லாம நம்ம வந்து டைமை வேன் பண்ணிக்க வேணாம். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்தோம்னா 6 மணிக்கு போயிடலாம், கோயம்புத்தூர் போயிடலாம். 6:30க்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, எல்லாத்துலயும் தொகுதி போனோம்னா தொகுதியில ஒரு ஆஃபீஸ். நாளைக்கு ஈவினிங் வர ஒரு 3 மணிக்கு வந்துடுறேன். நிர்வாகிகள்லாம் வர சொல்லுங்கன்னா, நீங்க அப்படியே டச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த கட்டமா இப்ப நிர்வாகிகள் கூட்டம் அங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது
பூத் கமிட்டி மீட்டிங்கை நானே டைரக்டா கண்டக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். நேத்து சொல்லிட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டு. என்ன காரணம்னா, ஃப்ளா நெறைய இருக்கு பூத்ல. எவ்வளோ இருக்கு? இவ்வளோ வாக்குகள் போன முறை வாங்குனோம். இந்த முறை எத சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒவ்வொரு பூத்லயும் 25 வாக்குகள், 50 வாக்குகள் நம்ம கூடுதலா வாங்குனா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். 200 பிளஸ்னா எப்போ? கடந்த முறையோட இந்த முறை நம்ம ஒவ்வொரு பூத்லயும் நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாரு, கடந்த முறை தேர்தல்ல எவ்வளோ நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் பூத் வைஸ் அப்படின்னு வாங்கிட்டு போறாரு. நிர்வாகிகள்ட்ட போய் உட்கார்றப்ப அப்படிதான் உட்கார்றாரு. பூத் கமிட்டிய வர சொல்லு, எல்லாத்தையும் வர சொல்லு. நீ எந்த பூத்? நீ போன முறை எவ்வளோ வாக்குன்னு உனக்கு தெரியுமா? உன்ட்ட லிஸ்ட் இருக்கா? அந்த லிஸ்ட் இத பாரு. போன முறை எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 230 நம்ம வாங்கியிருக்கோம். அவங்க 260 வாங்கியிருக்காங்க. அப்ப எவ்வளோ வாங்கணும் நம்ம? 300 வாங்குனா தான் நம்ம சரியா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, ஒவ்வொன்னுக்கும் வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்றாரு. இவரு அதுல அந்த குரூப்ல இருப்பாரு. ஏதாவது கரெக்ட்டா என்னென்ன ஒர்க் பண்றாங்க? இன்னைக்கு என்னென்ன செஞ்சீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 5 குடும்பத்தையாவது நீ நேரா போய் பார்க்கணும். இந்த பூத் கமிட்டி BL2ன்னு சொல்றாங்கல்ல அவங்க. பாருங்க. அவர் செந்தில் பாலாஜியுடைய பேச்சு டார்கெட் என்னன்னு சொல்றாருன்னா, ஒவ்வொரு கிராமத்திலயும், அது கிராமமோ, நகரமோ, ஒவ்வொரு குடும்பத்திலயும் நம்மளுடைய பெனிஃபிஷியரி ஒருத்தர் இருப்பாங்க. தமிழக அரசினுடைய ஒண்ணு உரிமை தொகையோ, இல்ல விடியல் பயணம், அல்லது கல்லூரி மாணவி, இல்ல கல்லூரி மாணவர், சுய உதவி குழு, ஏதாவது ஒண்ணு அந்த குடும்பத்துல உள்ளவங்க கண்டிப்பா நம்மளால பயனடைஞ்சிருப்பாங்க. தெரியப்படுத்துங்க. அடுத்த முறை வந்தால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்க கொண்டு போவோம் உங்கள. அப்படின்னு தெரியப்படுத்துங்க. பேசுங்க. பேச தான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு சரியா இருக்கும். அப்படிங்கிறது தான் நீங்க கொங்கு மண்டலத்தில உள்ள செந்தில் பாலாஜி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க ஏனோ தானோலாம் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 குடும்பத்துக்கு 5 வீட்டுக்கு போங்க. ஏன்னா நீங்க கொங்குலலாம் பார்த்தீங்கன்னா, தெருவுலாம் ரொம்ப வரிசையாலாம் இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கங்க தள்ளி தள்ளி இருக்கும். ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 30 வீடு இருக்கும். 30 வீடு பக்கம் பக்கம் இருக்காது. தோப்புக்கு இடையில இருக்கும். அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறையா இருக்கும் அங்கெல்லாம், கொங்குல. ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு 5 வீடுக்காவது அவசியம் நீங்க போயி ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அப்படின்னு ஒரு டார்கெட் குடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர பொறுத்தவரை இந்த 35 தொகுதியில 30 தொகுதிக்கு மேல நம்ம ஜெயிச்சு காட்டணும். இங்க கோயம்புத்தூர் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க அங்க வேலுமணி இருக்காரு. ஏற்கனவே ஒரு 10 எம்எல்ஏவும் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா சம்பாரிச்சவங்க. ஒர்க் பண்றாங்க. மீதி இருக்கிற 25 தொகுதியில எடுத்துங்க. பொள்ளாச்சி ஜெயராம்ல ஆரம்பிச்சு, உடுமலை ராதாகிருஷ்ணன்ல ஆரம்பிச்சு, தங்கமணி, தனபால் எல்லாம் நெறைய பேர் ஆட்கள் அவங்களும் எல்லாம் பெரிய ஜாம்பவான் தானே. நீங்க அவங்களெல்லாம் அவங்களையும் அடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த தொகுதியெல்லாம் அவர் தான் பார்க்குறாரு. செந்தில் பாலாஜி தான் பார்க்குறாரு. அங்கேயும் அடிக்கணும். அதுக்கும் வேலை இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூர்ல ஒரு ஊடுருவி ஒரு அடி அடிக்க ஆரம்பிச்சோம்னா தான் சைக்காலஜிக்கலா இப்ப ஏடிஎம்கேக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. கோயம்புத்தூர்ல. அதான் சொல்றேனே, பெரிய ஜாம்பவானே பயப்படுறாருல, ஓட்ட விழுவ ஆரம்பிச்சிரும். நீங்க பேசிட்டே இருக்காதீங்க. வீட்டுக்கு போய் வேலைய பாருங்க அப்படிங்கிற ஒரு பயம். அதுதான் நான் சொல்றேன். தொண்டாமுத்தூரை காப்பாத்திக்கிட்டா போதுங்கிற நிலைமை வேலுமணிக்கு வந்துரும். ஒரு காலத்துல 10 தொகுதியும் பார்த்துக்கிட்டு இருந்தவரு, இப்ப என்ன செய்ய போறாரு? என்ன நான் காப்பாத்திட்டா போதும் தலைவா, நீ எவனோ எக்கட போங்கங்கிற நிலைமையை செந்தில் பாலாஜி உருவாக்கிருவார். அதுதான் ஒர்க். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எஸ்பி வேலுமணி அவர்கள் 21 தொகுதிகளை பார்த்து கொண்டிருந்தார். அதில் அவர் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த தேர்தல்ல திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூடுதல் நீங்கள் சொன்னது போல ஒரு நெருக்கடி வரும் இல்லையா? இப்போ அண்ணாமலை கோவையில நிக்கிறாரு அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் ஓரளவு பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி அமைச்சு 4 லட்சம் ஓட்டு நாடாளுமன்றத்துல வாங்குனாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு பேஸ் இருக்கு. அவர் நிச்சயமா அவர் தன்னுடைய அதிகார பலம் எல்லாத்தையும் அவர் அதுல செலுத்துவாரு. கண்டிப்பா அவர் எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு இதுல இருப்பாங்க. திமுகவும் அண்ணாமலை எக்காரணத்தை கொண்டு சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூடுதலான பிரஷரும் குடுப்பாங்க நிச்சயமா. அப்போ அவரு அப்ப அதிமுக மாஜிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. மாஜிகளையும் தாண்டி அண்ணாமலைங்கிற ஒரு திமுகவுக்கு எதிரானவர் ஃபேக்டரும் இருக்காங்க. அப்ப எப்படி அவரு சமாளிப்பாரு இத?
சரி ரைட்டு, நம்ம இப்படி பார்க்குறீங்க. வேலுமணியை காலி பண்ணா கோயம்புத்தூர் ம். நம்ம ஏரியா. அண்ணாமலைன்னு இன்னொருத்தரை உருவாக்கணும்னு அவரை கொண்டாடணும்னு எப்படி வேலுமணி விரும்புவாரு? ஓ! புரியுதா ஓகே. உங்களுக்கு? ஏடிஎம்கே உள்ளடி அப்படிதான் வேல பார்க்குன்றீங்க. ஏடிஎம்கே கண்டிப்பா உள்ளடி பார்க்கும். திமுக உதவி பண்ணும். ஓ! அதுலலாம் மாற்றம் இல்ல. பட் ஒர்க் பண்ணும். திமுக ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணும். அதுலலாம் மாற்றம் இல்ல. ஆனால் அங்க வந்து அண்ணாமலைக்கு வந்து பெருசா ஏடிஎம்கே உதவி பண்ணாதுன்னு என்னோட எண்ணம். நீங்க ஏடிஎம்கே வந்து வானதிய ஜெயிக்க வச்சாங்க. வானதி வந்து வேலுமணிய மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க அரசியல்ல. சாஃப்ட்டான ஆளு. அண்ணாமலை அப்படியா இருப்பாரு? நீங்க வாங்கிட்டு வந்துட்டு சட்டசபையில டெய்லி ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுவாரு. தான் பேரு ஏதாவது மீடியால வந்துகிட்டே இருக்கணும். பேப்பர்ல வந்துகிட்டே பரபரப்பா இருக்கணும்னு இருக்கணும். பார்ப்பாரு. பரபரப்பா இருக்கணும்னு நெனைப்பாரு. அத வேலுமணி விரும்புவாரா என்ன? ம். உடனே கூப்பிட்டு எடப்பாடியே பேசுவாரு. மாப்ள மொத அண்ணாமலைய ஒரு அடி அடிச்சு விட்டுரு. இல்லன்னா சுத்தப்படாத. திமுககாரன் ஜெயிச்சா கூட பரவால்ல. ம். அண்ணாமலைய விட்டுறாதன்னு அவர் தானே முதல்ல சொல்லுவாரு. அதெல்லாம் நெறைய உள்குத்துலாம் நெறைய இருக்கு ஐக்கியம் அதுல. இல்ல அப்ப நிச்சயமா அப்ப கோவையில நிக்க மாட்டாருன்னு எடுத்துக்கலாமா? யாரு? திரு அண்ணாமலையா? அண்ணாமலை. அண்ணாமலைக்கு வந்து சேஃப்ட் அட்லீஸ்ட் ஒரு மரியாதையான தோல்விங்கிறது கோயம்புத்தூர்ல தான் இருக்கும். நீங்க திரும்பி கரூர் சைடு போ முடியாது ஐக்கியம். அசிங்கப்பட்டாரு ஏற்கனவே. ம். இனிமே வாய்ப்பு இல்ல. அங்கிட்டுலாம் போமாட்டாரு. இந்த முறை அதனால தான் தொண்டாமுத்தூர் பக்கத்துல நீங்க பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டு அங்க வந்துட்டார்ல. தோட்டம் தொரவோட அங்க வந்து சேர்ந்துட்டு செட்டில் ஆயிட்டாரு அவரு. கேட்டா எங்க மாமனார் ஊர் இது அப்படின்ட்டு வந்துட்டாரு அவரு அங்க. ஏன்னா கரூர்ல இனிமே நம்மள விட மாட்டாங்க. பிழைக்க விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நம்மள பிழைக்க விட மாட்டாங்க கரூர்ல. ஸோ அதனால நம்ம இனிமே போய் பஞ்சம் பிழைக்கிறது கோயம்புத்தூர் போயிருவோம் அப்படின்னு அண்ணாமலையோட எண்ணம். ஆனா அண்ணாமலையை செந்தில் பாலாஜி விட மாட்டார். அவரால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒண்ணுமே இல்ல. தனக்கான ரைவல் தன்ட்ட வாட்சுக்கு வந்து நீ வந்து எப்படி நீ வாட்சு நான் கட்டியிருக்க வாட்சு ரஃபேல் வாட்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சு என்கிட்ட எப்படி பில்லு கேட்ட நான் விடமாட்டேங்கிறது அந்த ஒரே ஒரு வெஞ்சன்ஸ் தானே ஐக்கியம் பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி 18 மாசங்கள் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினது யார்? அண்ணாமலை தானே. அது எல்லாத்துக்குமே தெரியுமே. பிஜேபியில போய் தன்னுடைய பவரை காட்டி பொய் வாக்குறுதியா சொல்லி அமித்ஷாவையும் மோடிட்டையும் செந்தில் பாலாஜி உள்ள போட்டா நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சிருவோம் அதை ஜெயிச்சிருவோம்னு ஒரு பெரிய தப்பா சொல்லி அதோடைய வெளிப்பாடு தானே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்காரு அண்ணாமலை. பட் ஆனாலும் கூட செந்தில் பாலாஜி அவர் விட மாட்டார். காரணம் என்னன்னா அந்த ஒரு வழின்னு ஒன்று இருக்குல்ல ம். அரசியல் ரீதியா தன்னை வந்து எப்படியாவது முடக்கணும்னு நீ பார்த்ததை விட மாட்டாங்க. அதனால மாற்றம் கிடையாது. அதனால அண்ணாமலையை வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணிடுவார் செந்தில் பாலாஜி. அதுலலாம் மாற்றம் கிடையாது. பட் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சவால் தான். 35 தொகுதிகளும் சவால். குறிப்பா இப்ப கோயம்புத்தூர்ல இறங்கி ஊடுருவி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆட்டம் பேஸ் அதிமுக பேஸ் வந்து ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. அதெல்லாம் மாற்றம் இல்ல. நீங்க வேணா பாருங்க. பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ள 35 தொகுதியையும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சு காலி பண்ணிடுவாரு. அதுலலாம் மாற்றமே இல்ல. தூக்கம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப சொல்றேன். கிட்டத்தட்ட 20, 22 மணி நேரம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்பயே. அதுக்கு ஒரு பலன் இருக்குல்ல. உழைப்புக்கு என்னைக்குமே ஒரு உழைப்புக்கு என்னைக்கும் ஒரு பலன் இருக்கும். அதெல்லாம் மாற்றம் இல்ல. அது கண் கூட நம்ம பார்க்க தான் போறோம். ஆமா. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ இப்போ சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப டிஎம்கே என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து கொங்கு மண்டலமா இருக்கட்டும், எந்த மண்டலமா இருக்கட்டும், அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் வந்து கருவிகள் தான். மு.க. ஸ்டாலின் தான் வந்து ஐகானு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கருவி. ஐகான் வந்து கண்டிப்பா, திரு மு.க. ஸ்டாலின் தான். ஒரு வேல்யூ அடிஷன் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். கண்டிப்பா, கண்டிப்பா. பட் அப்போ இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் களத்துல இப்ப மக்களோட இன்டராக்ட் பண்றதுல, அ திமுக வாக்காளர்களாக அந்த மக்களை மாற்றுவதுல, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பங்களிப்பு கொங்கு மண்டலத்துல எப்படி இருக்கும்னு நீ பார்க்குறீங்க? நிறைவான கருத்து. 100% ஹக்கீம் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சொன்னது நல்ல வார்த்தை அது. ஐகான் அவர்தான். கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் இதையெல்லாம் எப்படி உங்களுக்கு பயன்பட்டுச்சு? மீண்டும் நாங்க வந்தா உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணி குடுப்போம். அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜியோடைய பிரச்சாரமே. செந்தில் பாலாஜி ரைட். அவரு கருவி. அந்த கருவி எப்படி ஒர்க் பண்ணுது? சில கருவி மந்தமா இருக்கு. சுயநலத்தோட இருக்கு. பாலிடிக்ஸ் பண்ணிட்டே இருக்கு. பட் இந்த கருவி அப்படி இல்லைங்கிறேன் நான். இந்த கருவி தன்னை சார்ந்த, தன்னை நம்பும் இந்த இயக்கத்தை
அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த கருவி ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. ம். தூங்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, ஒர்க் பண்ணிட்டே இருக்கு இந்த மிஷின். பட் மத்த மிஷின்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க சொன்ன மாரி ஒவ்வொரு மிஷின் இருக்கு. முத்துசாமின்னு ஒரு மிஷின் இருக்கு. சாமிநாதன்னு ஒரு மிஷின் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கொங்குல நான் சொல்றேன். கொங்குல. ம். என்ன ஒவ்வொரு மிஷின் இருக்கு. பட் அந்த மிஷின் ரொம்ப சோர்வா இருக்கு. மத மதன்னு இருக்கு. மந்தமா இருக்கு. பட் இந்த மிஷின் வேற மாரி ஒர்க் பண்ணுது. தூக்கம் இல்லாம ஒர்க் பண்ணுது. ரெஸ்ட் தேவையில்லன்னு நெனச்சு ஒர்க் பண்ணுது. பட் இதெல்லாமே கொண்டு போய் எல்லாம் தமிழக அரசினுடைய திட்டங்கள், ஸ்டாலின் என்ன செய்றாரு? உதயநிதியுடைய நீ அவருடைய பேச்சை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து ஸ்கீம்ஸ பத்தி தான் பேசுவார் செந்தில் பாலாஜி. இதெல்லாம் இந்த ஸ்கீம் நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீட்லயும், ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு ஸ்கீம் பயன்பெற்றவர்கள் நம்மள்ட்ட இருப்பாங்க. அவங்கள போய் பாருங்க, பேசுங்க. அப்படிங்கிறது அவர் எந்த மாவட்ட செயலாளரும் அப்படி இல்ல. அவங்க அந்த மாரி வீட்டுக்கு போங்க, கிராமத்த போய் பாருங்க, ஒவ்வொரு வீடா பாருங்க. குடும்பத்தில உட்காந்து பேசுங்க, குறைகள கேளுங்க. ஒரு நோட்ட போட்டு எழுதுங்கம்பாரு அவரு. நோட்டோட போங்க, கேளுங்க, எழுதுங்க. எழுதிட்டு வந்து அந்த ஒன்றிய செயலாளர்ட்ட சொல்லுங்க. அவர் செய்யலையா? அடுத்த அந்த ஊர் ஏரியால மந்திரியாட்டயும், எம்எல்ஏட்டயும் சொல்லுங்க. அவங்க செய்யவில்லைன்னா, அடுத்த கட்டமா என் லைன்ல வாங்க. நான் செய்றேன். அப்படிங்கிறது தானே சரியா இருக்கும் கிமது. அந்த ஒர்க் அந்த அப்ரோச் தான் இன்னைக்கு வந்து அவர வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போகுது. செந்தில் பாலாஜி அவரு ஒண்ணுமே இல்லாத வந்து மண்ணே இல்லாம எப்படி ஒரு பொம்மைய உருவாக்க முடியும்? இந்த பொம்மை அந்த கரெக்ட்டா அந்த மண்ணுங்கிறது திமுக. ஒவ்வொரு கையிலயும் ஒரு மண் கிடைக்குது, களிமண் கிடைக்குது. என்ன? அதுல வந்து ஒரு நல்ல சிற்பமா உருவாக்குறது தானே ஒரு ஒரு கலைஞனுடைய ஒரு சூழ்நிலை. அதான் சொல்றேன் செந்தில் பாலாஜிட்ட மட்டும் கிடைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே வேற மாரி இருக்கு. வேற மாரி ரிசல்ட்ட குடுக்குது. அதுக்கு காரணம் அவர்தான். அதுதான் நான் சொல்றேன். நிச்சயமா சார். கோவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் களப்பணிகள், அலுவலகம் கலைஞர் அறிவாலயம் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் இல்லை. இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட பிறகு தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளாக அதை வந்து அலுவலகம் அமைப்பதாக இருக்கட்டும், களப்பணிகளை மேலும் துரிதப்படுத்தி மாவட்ட அலுவலகத்துக்கு வந்து இடம் ரெடி பண்ணிட்டாரு. கோயம்புத்தூர்ல ம். மாவட்ட அலுவலகத்துக்கு ரெடி பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்படிப்பட்ட களப்பணிகள் கோவையில வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கு? என்ன மாரி சாதக பாதகங்கள்? இது சம்பந்தமா ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா.